வெங்காயத்தை பாதியாக நறுக்கி தண்ணீரில் சிறிது நேரம் போட்டெடுத்த பிறகு நறுக்கினால் கண்ணீர் வராது. இட்லி மாவில் ஒரு கரண்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அவித்தால் இட்லி மல்லிகைப்பூ போல் இருக்கும். வாங்கிய தேயிலையை சிறிது நேரம் வெயிலில் வைத்த பிறகு டீ தயாரித்தால் அதிக மனம், அதிக சுவை. கீரையை வேக வைக்கும் பொழுது தண்ணீரில் கொஞ்சம் உப்பை சேர்த்து அதன் பின்னர் வேக வைத்தால் கீரையின் நிறமும் மனமும் சூப்பர். வெண்டைக்காயை வதக்குவதற்கு முன் ஒரு தேக்கரண்டி புளித்த மோரை சேர்த்தால் வெண்டைக்காய் மொறுமொறுவென்று இருக்கும். இரும்பு வாணலியில் 20 நிமிடங்கள் வதக்கப்பட்ட காய்களின் மூலம் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான இரும்புச்சத்து முழுவதும் கிடைத்து விடுகிறதாம். இதனை விஞ்ஞானிகளின் தற்போதைய ஆராய்ச்சிகள் கண்டுள்ளன. சமையலில் பெருங்காயத்தை அதிகமாக சேர்த்தால் அஜீரண கோளாறு ஏற்படும். ஜாங்கிரி, குலோப்ஜாமுன், பாதுஷா போன்றவற்றிற்கு வைக்கும் ஜீரா மீதம் இருந்தால் கவலை வேண்டாம். பாகில் சிறிது தேங்காய் துருவல் போட்டு அடுப்பில் வைத்து நன்கு கொதித்ததும் அதில் சிறிது கேழ்வரகு மாவை கொட்டி கிளறி இறக்கி உருண்டைகளாக உருட்டி பாலித்தீன் கவரில் வடைபோல் தட்டி எண்ணெயில் பொரித்தெடுத்தால் கேழ்வரகு அதிரசம் ரெடி. சமையல் அறையில் பிசுபிசு என்றிருந்தால் சிறிது மண்ணெண்ணெயை தெளித்து பிறகு தேங்காய் நாரினால் தேய்த்தால் வந்துவிடும்.